ஓசூர் திமுக வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா தீவிர வாக்கு சேகரிப்பு. 45வது வார்டு மக்கள் உற்சாக வரவேற்பு. ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 45வது வார்டு பகுதிகளில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உற்சாக வரவேற்பு. 45வது வார்டு பகுதிக்கு வருகை தந்த வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் மலர் தூவியும் பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்தும் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். வழிநெடுகிலும் திரண்டிருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். சாதனைகளை விளக்கி பிரசாரம். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா பேசியதாவது: கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் ஓசூர் தொகுதிக்கு பல்வேறு முன்னோடி திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசு தலைமை மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்பட்டது, நவீன பேருந்து நிலையம், முறையான பாதாள சாக்கடை திட்டம், தங்கு தடையற்ற குடிநீர் வசதி மற்றும் தரமான சாலை வசதிகள் என எண்ணற்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த மக்கள் நலப்பணிகள் தொடர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என அவர் கேட்டுக்கொண்டார். நிர்வாகிகள் பங்கேற்பு. இந்த தேர்தல் பிரசாரத்தின் போது வார்டு செயலாளர் ஏ. செல்வம், அவைத்தலைவர் ஜி.பி. பாஸ்கர், பொருளாளர் லோகநாதன், வார்டு தேர்தல் பொறுப்பாளர் மஞ்சுநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் செந்தில் செல்வம், கண்ணன், தாஸ், காளிதாஸ், வீரபத்திரன், மாணிக்கம், மணிகண்டன், ராஜா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பெண்கள், பொதுமக்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர். இந்த ஓசூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வாய்ப்பை தந்து நாளை வாக்குகளை சேகரிக்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தொகுதிக்கு வர இருக்கிறார் என்ற பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் பல்வேறு வளர்ச்சி பணிகளை இந்த பகுதிக்கு தருவது சகஜம். உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் நம்முடைய மாண்புமிகு தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் நம்முடைய ஓசூர் பகுதிக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தனக்கு ஒரு நல்ல குடிநீரை தந்த ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. அதை தொடர்ந்து அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே ஓசூரிலே புதிய பஸ் நிலையம் கட்டப்பட்டது. உயர்த்தப்பட்ட வரியை 50% குறைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. அதை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு, பிஜேபியினுடைய அடிமை அரசு என்ன செய்தது என்று நீங்கள் சற்று யோசிச்சு பாருங்க. இந்த மக்களுக்கு, குறிப்பாக ஓசூர் பகுதிக்கு அவர்கள் ஏதாவது ஒரு சாதனை செய்ததை சொல்ல முடியுமா என்றால் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் ஆட்சியில் பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 5 ஆண்டுகளே கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு இந்த ஓசூர் பகுதியில் வளர்ச்சி பணிகள் நடைபெற்றது என்று சொன்னால் இது என்ன சாதாரண விஷயமா என்று நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு இங்க இருக்கின்ற ரிங் ரோடு, இந்த ரிங் ரோடு நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. அந்த ரிங் ரோடு இப்போது 4 வழி சாலையாக மாறி இருக்கிறது நம்முடைய அண்ணன் தளபதியாருடைய ஆட்சியிலே தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போலவே இங்கே கட்டப்பட்டிருக்கின்ற அரசு மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை, 100 கோடி ரூபாய் செலவிலே தலைமை மருத்துவமனை கட்டது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சியிலே. அதே போல இப்ப புதிதாக கட்டிக் கொண்டிருக்கின்ற பஸ் நிலையம் 50 கோடி ரூபாயில நம்முடைய தலைவருடைய ஆட்சியிலே. இப்படி சொல்லினே போலாம். 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அது 2000 தர போறாரு. கல்லூரியில் செல்கின்ற குழந்தைகளுக்கு 1000 ரூபாய், அதை 1500 தர போறாரு. 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி, அது 8ஆம் வகுப்பு வரை செய்ய போகிறார். இப்படி ஒவ்வொரு திட்டமும் பார்த்து செய்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு 8000 ரூபாய் அளவில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடுக்கும் கூப்பன் தர போறார். அந்த கூப்பன் கூட நீங்க கடையில போய் என்ன வேற வாங்கிக்கலாம். இப்படி நல்ல திட்டங்களை தருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இங்கே திருநங்கைகள் இருக்கிறார்கள், நம்முடைய சகோதரிகள் திருநங்கைகள். அந்த திருநங்கைகள் கூட பட்டா தந்த ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் பட்டா வேணும், குடியிருப்புக்கு வீடு வேணும் என்று கேட்டார்கள்.
அவர்கள் இன்றைக்கு சென்றபோது அவர்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டது. இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சியின் சாதனை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 16,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கி இருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள், அந்த ஏழை எளிய மக்கள் எந்த பேரமும் பெறக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தருகின்ற ஒரு அரசு. இந்த அரசை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது முறையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து உங்களுக்கு இன்னும் இது போன்ற பல நல்ல திட்டங்களை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன்.